சுசீந்திரம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் தானுமாலையின் திருக்கோயில், அதுக்கப்புறம் இந்த தெப்பக்குளம், ஸ்கூலு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பிரத்யேக வரலாறு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 100 வருஷ வரலாறு கொண்ட ஒரு பொக்கிஷம் அந்த சுசீந்திரம் ஊர்ல இருக்கு. அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் நாகர்கோயில் யூடியூபர். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி வீடியோஸ்க்கு என்ன இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், சுசீந்திரனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இந்த தானுமாலையின் திருக்கோயில் தான். ஏன்னா இதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறுலாம் இருக்கு. அதே போல சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலத்துக்கு கிட்டத்தட்ட 100 வருஷ வரலாறு இருக்கு. இது இந்த ஊரோட ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலம் பழையாத்துக்கு நடுவுல கன்னியாகுமரி நாகர்கோயிலையும் இணைக்கிற மாதிரி இதுக்கு இடையில தான் இந்த பாலம் இருக்கு. இந்த பாலத்துக்கு கிட்டத்தட்ட 100 வயசு ஆச்சுன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமா, இந்த பாலம் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது. தரவுகளில் கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட 1935 வருஷம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த பாலத்தை கட்டி முடிச்சாங்க அப்படின்னு இருக்கு. அந்த காலத்துல நாகர்கோயில இருந்து சுசீந்திரம் வழியாட்டு கன்னியாகுமரி போறதுக்காக இந்த பாலம் போடப்பட்டதா சொல்றாங்க. இந்த பாலத்தை ஜார்ஜ் பிலிப் அண்ட் டிரிஸ்கட் அப்படிங்கிற 2 பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் தான் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட ஆர்கிடெக்சரே பார்க்கறதுக்கு செம மேசிவா இருக்கும். இந்த பாலத்தை உள்ளூர் மக்கள் எல்லாருமே செங்கட்டி பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் சுசீந்திரம் ஸ்கூல்ல தான் 11th 12th படிச்சேன். நான் படிச்சுட்டு இருந்த டைம் இந்த சுசீந்திரம் பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டியூஷன்ல தான் பிசிக்ஸ் டியூஷன் படித்தேன். நான் படிச்சுட்டு இருந்த டைம்ல இந்த பாலத்துக்கு 2 சைட்ல மட்டும் தூண் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் சேகரிச்ச தகவல் படி இந்த பாலத்துக்கு 4 சைட்லயும், அதாவது இக்கரையில் இருக்கிற 2 சைடு, அக்கறையில் இருக்கிற 2 சைடு அந்த மதில்சுவர் இருக்குல்ல, அதுக்கு பதில 4 தூண் இருக்குமா. அந்த 4 தூண்லையுமே விளக்கு இருக்குமா. அந்த விளக்கோட டிசைன் எப்படி இருக்குமா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள சின்னமான 2 யானைக்கு நடுவுல சங்கு இருக்கிற மாதிரி இந்த விளக்கோட டிசைன் இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த பாலத்தை ரொம்ப நாளாவே போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. இந்த பாலத்துல பயங்கர டிராபிக் இருக்கும். அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும், இந்த நாகர்கோயில இருக்கிற மக்களுக்கும் தெரியும். இந்த பாலத்துல பயங்கர டிராபிக் இருக்கும். ஒன் வே தான். ஏன்னா இந்த பாலத்துல ஒரு நேரத்துல ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ தான் போயிட்டு வர முடியும். அதனால பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு புது பாலம் ஒன்று கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 2017-18 அந்த டைம்ல தான் இந்த புது பாலம் ஒன்று கட்டினாங்க பக்கத்துலேயே. என்னதான் புது பாலம் இருந்தாலும் இந்த சுசீந்திரத்துக்கு இந்த பழைய பாலங்கிறது ஒரு வரலாற்று பொக்கிஷன் தான். ஏன்னா 100 வருஷமா ஒரு பாலம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ கட்டின பாலங்களே அங்கங்கே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஆனால் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டின இந்த பாலம் கிட்டத்தட்ட 100 வயசு ஆச்சுன்னா என்னால் சத்தியமா நம்ப முடியல. ஸோ கன்னியாகுமரி மக்களே, நீங்க இந்த பாலம் வழியா பஸ்லயோ இல்ல சைக்கிள்லயோ இல்ல நடந்தோ டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமே இந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா 100 வருஷ பாலத்துக்கு மேல நம்ம நடந்து போறோம், இல்ல பைக்ல போறோம், இல்ல கார்ல போறோம், இல்ல பஸ்ல போறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை நீங்க நினைச்சு பாருங்க. அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோல சுசீந்திரம் பாலத்தை பத்தின வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதை பத்தி தெரியாம இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி வீடியோஸ்க்கு என்ன இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க.